Hi, hello, beautiful souls. Welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic உங்க loved one person on your mind அவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் தருவாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் நம்ம கவர் அப் பண்ண போகிறோம். Let's see. Think about this person. Say this person name 3 times. Guys, do you like my channel? Do subscribe my channel. Do you like my readings? Do subscribe my channel. Lot of jumping cards today. Bottom of the deck, 2 of Wands. They are waiting for your message and call. See, Sun card. Good things are coming your way. Good news. Their age could be 26, 30s, 40s, 45, 34. Date of birth number 5, 10, number 2nd, number 1, 7, 18, 31 and 14. You could be Leo, Sagittarius, Scorpio, Cancer, Taurus, Capricorn and Virgo. இங்க ஃபயர் சைன், எர்த் சைன், வாட்டர் சைன் ப்ரெசன்டபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்டு ஒன்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். டோன்ட் டேக் இட் பர்சனல். நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், ரீசனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் மெயில் ஆர் ஃபீமேல். இன் திஸ் ரீடிங் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐம் கெட்டிங் த வேர்ட் டிசெப்ஷன், டிஸ்ஆனஸ்டி அண்ட் பிட்ரே. உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஃபேக்காகவும் இருந்திருக்காங்க. சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம். சம்டைம்ஸ் உங்ககிட்ட இவங்க ஃபேக்காக இருந்திருக்காங்க. இங்கே பிட்ரேல் பார்க்க முடியுது, ஒரு நம்பிக்கை துரோகம். நீங்கள் இவங்களை ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகே. பட் உங்கள் பர்சன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் இல்லை. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்கல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே உங்களுக்கு நடக்கலை. நீங்கள் ட்ரூவாக பிலீவ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் கூட இருந்திருக்கீங்க. இப்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் லைஃப் சரியாக உங்களுக்கு போகல. இட்ஸ் கிளியர் தேர் ஆர் அவாய்டிங் யூ, இக்னோரிங் யூ. ஆன்லைன் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆப்ஷன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. தே லுக் ஸோ பியூட்டிஃபுல். உங்கள் லவ்டு ஒன் ஹேண்ட்ஸம், ப்ரிட்டி. தே ட்ரெஸ் அப் வெரி வெல். இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஸ்டைல் அமேசிங்காக இருக்கும். எஸ்பெஷலி உங்களை மீட் பண்ணுறப்போ மட்டும் இந்த பர்சன் ரொம்பவே க்ளோவாக தெரியணும், க்யூட்டாக தெரியணும், ஹேண்ட்ஸமாக தெரியணும்னு எக்ஸ்ட்ராவாக ரெடி ஆகுவாங்க. எக்ஸ்ட்ரா மேக்கப், எக்ஸ்ட்ரா க்ரூமிங். உங்கள் லவ்டு ஒன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டாப் நாச். நீங்களே இம்ப்ரெஸ் ஆகியிருப்பீங்க. அவங்களோட க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப், வே ஆஃப் டாக்கிங், நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. ஃபேஷன் டிசைனர், பிஸ்னஸ் மேன் ஆர் விமன், டாக்டர் ஆர் நர்ஸ். இன் யோர் ரிலேஷன்ஷிப் தேர் ஆர் த பாஸ், bossy.
நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சொல்கிறது தான் நீங்கள் ஒபே பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. காஸ் அவங்க தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வேற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க பாஸியாக நடந்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் இந்த பர்சன் பாஸ் அண்ட் பாஸி பிஹேவியர் ஷோ பண்ணுவாங்க. நோ மேட்டர் ஹீ ஆர் ஷீ, தேர் ஆர் த பாஸி. உங்கள் லவ்டு ஒனுக்கு ஆர் யூ லாங் ஜும்காஸ் இருக்குல்ல, லாங் ஜும்காஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹியரிங்ஸ், லாங் ஹியரிங்ஸ். உங்கள் பிரேக்கப்புக்கு நோ கான்டாக்ட்க்கு தேர்ட் பர்சன் ஒரு ரீசன் மாதிரி இங்கே பார்க்க முடியுது. உங்கள் லவ்டு ஒன் கிட்ட நீங்கள் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல, ஏன் உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு அதை தர மாட்டுறாங்கன்னா இங்கே தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் சடனாக சைலண்ட் ஆகியிருப்பாங்க, சடன்லி சைலண்ட் மோட். ஆஃப்டர் தட் நோ கான்டாக்ட் பிரேக்கப். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க. யூ லுக் வெரி டயர்ட். They ghosted you, silent treatment, they blocked you. Call, message, Insta, WhatsApp. But now, they're all waiting for your message and call. இவங்க பாஸி எனர்ஜியில் இருக்காங்க, அடமெண்ட்டாக இருக்காங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. They're all waiting for you. யூ நெவர் தாட், நீங்கள் இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகும், பிரேக்கப் ஆகும்னு நீங்கள் இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் யூ ஸ்டில் கேர் அபவுட் தெம். உங்கள் பர்சன் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் மேலே நிறைய கேரிங் வச்சுருக்கீங்க. யூ ஸ்டில் கேர் அபவுட் தெம். ஐ எம் கெட்டிங் த வேர்ட் யூ ஆர் ஆங்க்ரி அபவுட் யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக கோவம் வருது. ஏன் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எதுக்காக இவ்வளோ சைலன்ஸ், வை சடன் சேஞ்சஸ். உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் மேலே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வருது. ஆஃப்டர் தட் லவ் அண்ட் கேரிங் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, இம்பேலன்ஸ்டாக இருக்குது. உங்கள் எனர்ஜிஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் இம்பேலன்ஸ்டாக இருக்குது, உங்கள் பர்சனோட எனர்ஜியுமே இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே பேலன்ஸ்டாக இல்லை. இங்கே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க முடியுது. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து டிஃபென்சிவாக தான் இருக்காங்க. உங்கள் பார்ட்னர் பிளாக் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, வாட் எவர் இட் இஸ், ஒரு டிஃபென்சிவ் மோடு தான் இங்கே பார்க்க முடியுது. தட்ஸ் வை யூ கெட்டிங் ஆங்க்ரி. திஸ் பர்சன் எங்கர் தென் யூ. they like music lover, or else they love music. இந்த பர்சனுக்கு மியூசிக் கேட்குறப்போ உங்கள் ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஏதாச்சும் இந்த பர்சனுக்கு சாங்ஸ் டெடிகேட் பண்ணியிருப்பீங்கள்ல, ஆர்எல்ஸ் அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் சாங் டெடிகேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஆர்எல்ஸ் அவங்களுக்கு சில சாங்ஸ் கேட்குறப்போ பார்க்குறப்போ உங்கள் தாட் வரலாம். நீங்கள் லவ் பண்ணுற டைமில் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த சேம் சாங்ஸ் உங்கள் பார்ட்னர் கேட்குறப்போ பார்க்குறப்போ லிசன் பண்ணுறப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகுது. கனெக்டிங் வித் மியூசிக் ரைட் நவ். உங்கள் லவ்டு ஒன் அவங்க செல்ஃபை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. வை மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அவங்க சடன் சேஞ்சஸ், ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும். உங்களால் அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது, டாலரேட் பண்ணியிருக்க முடியாது. அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த செல்ஃபை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. லிட்டில் பிட், ஸ்மால் அமௌண்ட்
ஆச்சு சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி உங்கள் லவ்ட் ஒன் நினைக்கிறாங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறப்போ ஏன் அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ரொம்பவே லோவாக இருக்கு, லோ எனர்ஜி, ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்காங்க இந்த பர்சன். தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, ஃபியர், ஆப்ஷன்ஸ், இந்த பர்சன் ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்திருக்காங்க அந்த ஒரு டைமில். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க உங்களுக்காக இந்த பர்சன் சேஞ்ச் பண்ணிக்கணும் நினைக்கிறாங்க. ஏன் அவங்க இப்போ சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா they really want to be with you. See star. ஒரு பெட்டர் பார்ட்னராக இருக்கணும்னு உங்கள் லவ்ட் ஒன் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கில்ட், ரிக்ரெட், ஒரு பேட் ஃபீல்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களே வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, ஓவர் திங்க் பண்ணுறாங்க. எதுக்காக நம்ம இப்படி பிஹேவ் பண்ணணும் நம்ம லவ்ட் ஒன் கிட்ட, ஸ்பெஷல் பர்சன் கிட்ட நம்ம எதுக்காக வை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணோன்னு அவங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிறாங்க. உங்கள் லவ்ட் ஒன் இப்போ ஹீல் பண்ணிக்கிறாங்க. தேர் ஆர் ஷை பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சன் வந்து லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டைமில் மட்டும் ஷை பர்சனாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. நார்மல் டைமில் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. தேர் ஆர் பாசி. லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டைமில் மட்டும் ரொம்ப ஷையாக சேஞ்ச் ஆகுறாங்க இந்த பர்சன். இப்போவுமே இந்த பர்சனுக்கு உங்களை திங்க் பண்ணுறப்போ அந்த ஷைனஸ் உங்கள் லவ்ட் ஒனுக்கு வருது. யா, இன் திஸ் ரீடிங் உங்கள் லவ்ட் ஒனுக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணாலே அந்த ஷைனஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை. இங்கே 2 கேட்டகரி பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஆர் உங்கள் லவ்ட் ஒனுக்கு ஹை ப்ராப்ளம் இருக்கலாம். தட்ஸ் வை யாராச்சும் ஒருத்தர் வந்து ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அனதர் ஒன், நேச்சராகவே இந்த பர்சனுக்கு வந்து கூலிங் கிளாஸஸ், ஸ்டைலிஷ் அண்ட் ஃபேஷனபிளாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க. அதனாலும் கூட இவங்க வந்து எப்போவுமே இந்த கூலிங் கிளாஸஸ் வந்து வேர் பண்ணுவாங்க. தே லைக் இட். ஐ see you're very stylish person. உங்கள் லவ்ட் ஒன் உங்களுக்கு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க சிச்சுவேஷன் இப்போது சரியில்லை. ஆப்ஷன்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி அண்ட் ஃபியர், நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது இந்த பர்சனுக்கு ப்ராப்ளம். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க ரெடியாக இல்லை. பட் அவங்களுக்கு அந்த தாட் இருக்கு. their intention were pure. உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க உங்கள் லவ்ட் ஒன். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் இப்போ உங்கள் பர்சனால் கொடுக்க முடியாதுல்ல. தட்ஸ் வை உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, உங்களை இப்போது அவாய்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பிக் ஃபியர் இருக்குது. ஃபியர் இஸ் ஹோல்டிங் தெம் பேக். அந்த ஃபியர்னால தேர் ஆர் நாட் கம் ஃபார்வர்ட். இது ஒரு ரீசனாக இருக்குது. உங்கள் லவ்ட் ஒன் சைடில் லாட்ஸ் ஆஃப் ஃபியர். ரைட் நவ் உங்கள் லவ்ட் ஒனுக்கு தே நீட் சம் சப்போர்ட், ஹெல்ப், கேர். டைரெக்டாக உங்ககிட்ட கேட்க முடியல. இந்த பர்சன் வந்து ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்கள் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக இவங்க அதை கேட்க மாட்டாங்க. why means fear is holding them back. உங்ககிட்ட டைரெக்டாக பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறாங்க. பட் அந்த ஆக்ஷன்ஸை எடுக்க மாட்டாங்க. ஒன்லி திங்கிங், நோ ஆக்ஷன்ஸ். அண்ட் தென் they want to treat you better. உங்கள் லவ்ட் ஒன் உங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டான டைமில் கரெக்டாக உங்களை ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் லவ்ட் ஒனுக்கு அந்த கில்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இவங்க வந்து அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்க்கு. இங்கே ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. என்னன்னா, உங்கள் லவ்ட் ஒன் நினச்சாங்கன்னா, அவங்க நினைக்கல ஸ்டில் நவ், அவங்க நினச்சாங்கன்னா தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, சிச்சுவேஷன், ஃபியர்
ஈஸியாக அவங்களால பிரேக் பண்ண முடியும். பட் அவங்க அதை நினைக்கல. உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, தே நீட் யூ பட் நோ ஆக்ஷன்ஸ். அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து ஓவர் கம் பண்ண மாட்டாங்க, அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. இப்போது கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் வேண்டாம் இருக்காங்க. கொஞ்சம் டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு கமிட்மெண்ட்ஸ் மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர் வாண்ட் டு மேரி யூ. தேர் நோ வெரி வெல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணல, வாக் அவே பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து நோ ஆக்ஷன்ஸ், ஜீரோ ஃபீலிங்ஸ், ஜீரோ எக்ஸ்பிரஷன் உங்ககிட்ட ஷோ பண்ணுறாங்க. லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் தரமாட்டாங்க இல்லை, இப்போ அவங்க ரெடியாக இல்லை. நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. அட்லீஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. மந்த், பர்த் மந்த், ஃபெப், மே, ஜூன், ஜான் and July. Letters H, D, S, V and L. They need some time. இப்போதான் உங்கள் லவ்டு ஒன் வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து எப்போவுமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் வந்து நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஒரு 2 வீக்ஸ், ஒரு 10 days நிறைய டைம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அப்போ தான் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு அப்போ தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்னா நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.